30 habits that will change your life. லைஃபை மாற்றக்கூடிய மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொமெண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஹேபிட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இதோட ரிசல்ட் எல்லாமே வேற மாதிரி இருக்க போகுது. ஹேபிட் நம்பர் 1, எப்பவுமே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிங்க. 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிக்க சொல்லலை, வெறும் 30 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு பாருங்க. அது உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஹேபிட் நம்பர் 2, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பக்கமாவது புக் ரீட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. ஒரு புக்கு படிச்சா அதுல இருந்து பல அனுபவங்களை நீங்க எடுத்துக்க முடியும். ஹேபிட் நம்பர் 3, சீக்கிரம் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகளை உடனே செஞ்சுடுங்க. அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அதை தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஹேபிட் நம்பர் 4, நம்மளோட நாளை மொதல் நாள் நைட்ல இருந்தே பிளான் பண்ணிடணும். என்னென்ன வேலைகளை செய்யணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டா நம்ம மூளை அந்த வேலைக்கு நைட்ல இருந்தே ப்ரிப்பேர் ஆகிடும். ஹேபிட் நம்பர் 5, யாரு எது சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்கணும்ட்டு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, தேவையில்லை அப்படின்னா நோன்னு சொல்லி பழகிடுங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு ஸ்கில்லா இருக்கு. ஹேபிட் நம்பர் 6, நீங்க செலவு பண்ண பணத்தை ட்ராக் பண்ணுங்க. ஒரு தடவை இதை செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்க மணி மேல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஹேபிட் நம்பர் 7, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சோசியல் மீடியால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வாங்க. ஒரே நாள்ல எல்லா சோசியல் மீடியாவும் குவிட் பண்ணணும்னு சொல்லல. டைம் பை டைம், அதாவது வீக்லி மந்த்லின்னு ஒவ்வொரு சோசியல் மீடியா யூசேஜையும் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. இதை செஞ்சுட்டா நம்மளோட டைம் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும். ஹேபிட் நம்பர் 8, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கொஞ்சம் சிரிக்க கற்றுக்கோங்க. எப்பவும் இறுக்கமான மனநிலையில இருந்தால் அது நம்மளை பலவீனமாக மாற்றிக்கிட்டே இருக்கும். உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் மாதிரி மனசுக்கும் தேவைப்படுது. நீங்கள் சோசியல் மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணி இதில் இருந்து மணி சம்பாதிக்கணும், பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகலாமே. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்களும் கிரியேட் பண்ணலாமே. எனக்கு இந்த வீடியோ 1000, 5000, 10,000, 1,00,000 வரைக்கும் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை எப்படி ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி போட்டு ஒரு சேனலை க்ரோ பண்ணி மானிட்டைஸ் பண்ணி அதிலிருந்து மணி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு 3 hours ஃப்ரீ லைவ் கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப் 2025 அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில் 180 சேனல்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். 2 கோடிக்கு மேலே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே மணி மேக் பண்ணியிருக்காங்க. சேம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிக்காதீங்க. உடனே எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஹேபிட் நம்பர் 9, எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் அதுக்கிடையில் அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த டெக்னிக் தான் நாம இன்னும் வேலை பார்க்க உதவியாக இருக்கும். ஹேபிட் நம்பர் 10, வாழ்க்கையில் நம்மளை விட்டு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட கற்றுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம கிராட்டிடியூடோட இருந்தோம் அப்படின்னா அதுவே போதும். ஹேபிட் நம்பர் 11, காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் எல்லாருமே காம்ப்ளிமெண்ட்டை எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது தகுதியான காம்ப்ளிமெண்ட்டை கொடுங்க. அது அவங்களையும் சந்தோஷப்பட வைக்கும், உங்களையும் சந்தோஷப்பட வைக்கும். ஹேபிட் நம்பர் 12, தூங்குறதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் முன்னாடியாச்சும் மொபைல் பார்க்கக்கூடியதை தவிர்த்துடுங்க. அப்பதான் ஒரு தெளிவான, குழப்பம் இல்லாத நல்ல மனநிலையோட உங்களால தூங்க முடியும். நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். இப்ப கூட தூங்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அப்படியே கட் பண்ணிட்டு தூங்கிடுங்க. நாளைக்கு என்னுடைய சேனலை வந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேபிட் நம்பர் 13, தினமும் கொஞ்ச நேரமாவது உங்க உடம்பை மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் வாக்கிங் போறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றதுன்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹேபிட் நம்பர் 14, தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவு நல்லா தண்ணி குடிங்க. அது உங்களோட நாளை ப்ரொடக்டிவா ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஹேபிட் நம்பர் 15, சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க. சுத்தம் சோறெல்லாம் போடுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அது நம்மளோட பாசிட்டிவான நல்ல மனநிலைக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட சொந்த ரூமா இருந்தாலும் சரி, எங்கேயோ வெளி இடத்துல இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கும் போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது. ஹேபிட் நம்பர் 16, இன்னைக்கு சூழ்நிலையில எல்லாருமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு மக்களுக்கா வேலை பார்க்கறதுலயே நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம வேலை பார்க்கறது, சம்பாதிக்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காம உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. வேலைக்கு நடுவில் கொஞ்ச நேரமாச்சும் எழுந்திருச்சு நடங்க. உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. ஹேபிட் நம்பர் 17, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 நிமிஷமாவது மெடிடேட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி லெவலை குறைச்சு நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் அப் பண்ணவும் மெடிடேஷன் நீண்ட கால பீஸ்ஃபுல் லைஃபுக்கும் ஒரு பாதையை காட்டுது. ஹேபிட் நம்பர் 18,
வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகள் கூட கொண்டாட கத்துக்கோங்க. மத்தவங்க உங்களை கொண்டாடணும்னு நினைக்காம நீங்களே கொண்டாட ஆரம்பிங்க. அதுதான் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சு உங்களை நம்பிக்கையான மனிதரா உணர வைக்குது. ஹேபிட் நம்பர் 19, உங்க வாழ்க்கையோட முக்கியமான கோல் எதுவோ அதை தினமும் உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க. அதுக்காக ஓடிக்கிட்டே இருங்க. அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் அதை உங்க மைண்ட்ல இருந்து கீழே இறக்கி வைக்கவே கூடாது. ஹேபிட் நம்பர் 20, சுகர் நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும். ஆனா அதுவே லாங் டேர்முக்கு யோசிக்கும் போது அது நம்மள சோம்பேறி ஆக்கிடுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபுட்ஸ்ல ஒயிட் சுகர் கம்மி பண்ணிக்கோங்க. ஹேபிட் நம்பர் 21, ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்காம இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை தினமும் 10 நிமிஷம் ஆச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் உங்க மனசை எப்பவுமே ரிலாக்ஸா வச்சுக்கும். ஹேபிட் நம்பர் 22, நம்ம தூங்கி எந்திரிச்சு நம்ம ரூமை கிளீன் பண்ணி நம்ம பெட்டை சரியா மடிச்சு வைக்கிறது நம்மளோட அந்த நாளோட ஒரு சிறந்தமான தொடக்கம். மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாற்றத்தை உங்க பெட்ல இருந்து ஆரம்பிங்க. ஹேபிட் நம்பர் 23, உங்க மனசுல தேவையில்லாத தப்பான எண்ணங்களை விதைக்கக்கூடிய விஷயங்களை அன்ஃபாலோ பண்ணிடுங்க. சோசியல் மீடியால உங்களை தப்பா வழிநடத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஓரமா ஒதுக்கி வைங்க. அதுதான் உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும். ஹேபிட் நம்பர் 24, கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. அது செல்ஃப் லவ் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல செல்ஃப் மோட்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஹேபிட் நம்பர் 25, நீங்க அடையக்கூடிய வெற்றிகளை மட்டும் இல்ல உங்களோட முயற்சிகளை கூட கொண்டாட கத்துக்கோங்க. உங்க ப்ராசஸை செலிப்ரேட் பண்ணுங்க. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறினா கூட அது வெற்றி தான். ஹேபிட் நம்பர் 26, நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உண்மை கிடையாது. அதுல உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் எப்பவுமே நம்மள தப்பா தான் வழி நடத்தும். ஹேபிட் நம்பர் 27, உங்க சாப்பாட்டுல தினமும் கண்டிப்பா சில காய்கறிகளையாச்சும் சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸை நல்லா சாப்பிடுங்க. ஹேபிட் நம்பர் 28, ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை புதுசா நீங்க கத்துக்கோங்க. அது ஒரு புது வேர்டா கூட இருக்கலாம், இல்ல புது விஷயமா கூட இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க புதுசா ஏதோ கத்துக்கிட்டீங்க அப்படிங்கக்கூடிய மனநிலையில இருக்கணும். அதுதான் நீங்க முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஹேபிட் நம்பர் 29, எந்த விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப மைண்ட்ல ஏத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு குழப்பிக்காம ஜஸ்ட் லூஸ்ல விட்டுருங்க. நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணீங்கனாலே உங்களோட பாதி பிரச்சனை சரியாகிடும். ஹேபிட் நம்பர் 30, தினமும் சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களை தொடர்ந்து இயங்க வைக்கும், தொடர் வெற்றிகளையும் கொடுக்கும். இந்த சின்ன சின்ன 30 பழக்கங்களையும் நீங்க உங்க வாழ்க்கையில சில பழக்கங்களை வச்சும் மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடும். நம்ம மனசு வச்சா சின்ன சின்ன மாற்றங்கள்னால வாழ்க்கையவே மாத்திக்க முடியும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. The choice is yours. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூபை ப்ராப்பரா கத்துக்கிட்டு யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ so much. Bye.